ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் 73வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு நான் ஆதாரமாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வேத வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வேத வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு சொல்கிறது. எனவே இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்முடனே கூட பேசும்படியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே, இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது அளவில்லாமல் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரிசுகிற எல்லா காலத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்ற போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனே ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படியாக, விடுதலை கொண்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கும்படியாக நீ இதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியே மனிதனை வெளிப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்படி செய்ய போகிற தயவுக்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேத வசனம் விதமாய் சொல்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் பெற்றது என்று சொல்லி இந்தியா முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு இந்தியனும் சுதந்திர தினத்தை மிகவும் அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் தெரிந்திருக்கிறது, இந்தியா ஒரு சுதந்திர நாடு, நான் அடிமை அல்ல என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே சுதந்திரத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் பெறுவதற்கு முன்பதாக நம்முடைய நாடு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு கீழே இந்தியா ஒரு அடிமை நாடாக இருந்து கொண்டிருந்தது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவை ஆண்டு கொண்டு வந்தது. அவர்கள் வைப்பதுதான் சட்டம் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஜனங்கள் அடிமைகளை போல நடத்தப்பட்டார்கள். எதற்கும் ஒரு சுதந்திரம் இல்லை. பேச முடியாது, எந்த ஒரு காரியம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, அவர்களிடத்திலே அனுமதி பெறாமல் எந்த ஒரு காரியம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்திய தேசம் காணப்பட்டது. ஆனால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்ற பிறகு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை பண்ணப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு
2ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வேத பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வேதவசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது தமது குமாரனை கிருபாதார பலியாக, பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான கிருபாதார பலியாக பிதா அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய 2 வேத பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. எப்படி விடுதலையாக்கிற்று என்று சொன்னால், கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, தமது குமாரனை பாவ மாற்றத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் இந்த பூமிக்கு அனுப்பினதினாலே, கல்வாரி சிலுவிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே மரணத்தின் கசப்பை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தின் கசப்பை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருடைய பாவத்தையும் அவர் கல்வாரி சிலுவிலே சுமந்தார், ஒவ்வொருடைய சாபத்தையும் சுமந்தார், ஒவ்வொருவருடைய அக்கிரமத்தையும் சுமந்தார். எல்லா மனுஷருடைய பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவர் நம்மை உட்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உட்படுத்துவார் என்று சொல்லவில்லை, ஏற்கனவே உட்படுத்தி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அநேகர் இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதை அறியாமல், நான் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை, நான் இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் அடிமையாகவே இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஒரு அடிமையை போலவே வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது, வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த பூமியை எங்கும் சுற்றித் திரிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. வானமண்டலம் சுற்றித் திரிகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. பிசாசுகளின் உபதேசங்கள் இந்த பூமியில இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பிசாசுகள் மனுஷனுக்குள்ளே புகுந்து அவைகள் உபதேசம் பண்ணுகின்றன. என்ன உபதேசம் பண்ணுகின்றன? நீ இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது உண்மைதான், ஆனால் உன்னுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படவில்லை, நீ இன்னும் பாவியாக தான் இருக்கிறாய், நீ இன்னும் சாபத்துக்குள்ளே தான் இருக்கிறாய், நீ இன்னும் அக்கிரமத்தின் கட்டுக்குள்ளே தான் இருக்கிறாய் என்று பிசாசுகள் பொய்யை சொல்லி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து உண்மையை மறைத்து ஜனங்கள் விடுதலை பெற முடியாதபடிக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு ஜனங்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில இருக்கிறதை பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தது நிமித்தம், ரத்தத்தை சிந்தினது நிமித்தம், பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அவர்கள் அறியாதபடினாலே இன்னும் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்களைப் போலவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தின் பிடியில சிக்கியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த சத்தியத்தை என்றைக்கு ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ அன்றைக்கு தான் ஒரு மனிதனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. எனவே தான் கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜனங்களுடைய மனதிலே, காதுகளிலே, சிந்தையிலே பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நீ பாவியாக தான் இருக்கிறாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்திருந்தாலும் கூட, உனக்காக ரத்தம் சிந்தியிருந்தாலும் கூட, அவர் உனக்கு பாவ நிவர்த்தி உண்டு பண்ணியிருந்தாலும் கூட, நீ இன்னும் பாவியாக தான் இருக்கிறாய், நீ பாவத்தில் விடுதலை பெறவில்லை என்று சொல்லி அவன் பொய்யை சொல்லி ஜனங்களை மோசமாக்கி கொண்டிருக்கிறான். எனவே இன்றைக்கு ஜனங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சத்தியத்தை நீ அறிந்தாலுடைய விடுதலை பெற முடியாது, விமோசனம் பெற முடியாது. எனவே தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த வெளியேறப்பட்ட சத்தியத்தை முதலாவது நீ அறிந்து கொள்ளுவாயாக. இந்த சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுகிற பொழுது இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது.
யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வேதவசனம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியமாக இருக்கிறார். எனவே குமாரன் விடுதலையாக்குகிற பொழுது சத்தியம் விடுதலையாக்குகிறது என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. சத்தியத்தை முதலாவது நாம் அறிய வேண்டும். சத்தியத்தை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தருடைய வேதவசனத்தை நாம் சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் விடுதலை பெற முடியும் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தை அறிக்கை பண்ண வேண்டும். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு மனிதனுக்கு விடுதலை உண்டாகும் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இதுதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வேதவசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்து இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது இந்த பூமியிலே பாவம் எப்படி உண்டானது என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ ஏன் பாவம் செய்தாய் என்று கேட்ட பொழுது ஆதாம் சொன்ன பதில், ஏவாள் அப்படி செய்ய சொன்னார் என்று ஆதாம் ஏவாள் மீது பழியை போட்டார். ஏவாளை கேட்ட பொழுது ஏவாள் சொன்ன பதில், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சர்ப்பத்தின் மீது அவர்கள் பழியை போட்டார்கள். சர்ப்பம் பிசாசை குறிக்கிறது. ஆதி முதல் பிசாசனுடைய வஞ்சனையினாலே ஜனங்களை மோசமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு முதலாவது காரணம் சாத்தானுடைய வஞ்சனம் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிற வரைக்கும் சாத்தான் நம்மை மோசமாக்கி கொண்டே இருப்பான், சாத்தான் நம்மை வஞ்சித்துக் கொண்டே இருப்பான். நீ விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டே இருப்பாய். எவ்வளவு பிரயாசப்பட்டோம், எவ்வளவு முயற்சி செய்தோம், எவ்வளவு ஜெபம் பண்ணியும் நீ விடுதலை பெறாமல் இருக்க காரணம் என்னவென்றால் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக நீ அறியாமல் இருக்கிறபடினாலே இந்த சத்தியம் உனக்கு விடுதலை கொடுக்க முடியாமல் இருக்கிறது. எனவே எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது நிமித்தம் உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன் அக்கிரமங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, உன் மீறுதலுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிவர்த்தி செய்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி விசுவாசிக்கிற பொழுது, உள்ளதை உள்ளபடி நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதன் மூலம் கிடைக்கிற விடுதலையை தேவன் நமக்கு கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு மனிதன் தான் ரத்தம் சிந்த வேண்டும் என்பது தேவனுடைய நியதியாக இருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் பாவம் செய்யாத மனுஷனாக இருக்க வேண்டும். அந்த மனுஷனுடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பூமியிலேயே இல்லை. எனவே எப்படி மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும்? இந்த காரியத்திற்காகத்தான் பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை செய்தார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தெரிந்தாள் என்று. பிறக்கிற பொழுது அந்த மனுஷனுடைய ரத்தத்திலே பாவம் இருக்கிறபடினாலே எந்த மனுஷன் ரத்தம் சிந்தினாலும் மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட முடியாது. எனவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனித சாயலே இந்த பூமிக்கு அனுப்பினார். அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் குற்றமற்ற ரத்தம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் மாசற்ற ரத்தம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் விலையேறப்பட்ட ரத்தம். அந்த ரத்தத்துக்கு விலை மதிப்பே கிடையாது. எவ்வளவு விலை கொடுத்தாலும், உலகம் முழுவதும் கொடுத்தாலும் அந்த ரத்தத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. விலையேறப்பட்ட ரத்தம் என்று வேதம் சொல்கிறது. இந்த ரத்தத்திற்கு மாத்திரம்தான் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிற, மனுஷனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற வல்லமை இருக்கிறது என்று
என்று வேதம் சொல்கிறது. அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நாம் முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதவசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வேதவசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவர் தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்தார் வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நமக்கு நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் செய்கிற எல்லா பாவத்துக்கும் தேவையான பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது. வாழ்நாள் முழுவதும் செய்கிற பாவத்துக்கு தேவையான பரிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே பலியிட்டபடினாலே, பழுதற்ற பலியாக பலியிட்டபடினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது. எனவே இன்னைக்கு நாம் அறிய வேண்டிய சத்தியம், நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிற பொழுது இந்த சத்தியம் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ரிச்சர்ட் உம்பரன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவர் இருந்தார். ரிச்சர்ட் உம்பரன் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ருமேனியா அரசாங்கம் கம்யூனிஸ்டுகளால் ஆளப்பட்டு வந்தபடினாலே ருமேனியா நாட்டிலே அவரை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். 14 வருடங்களுக்கு மேல் அவர் தனிமையில சிறையில் இருந்தார். சிறையில மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார். நெருப்பிலே காய்ச்சின கம்பியை கொண்டு வந்து அவரை சித்திரவதை செய்வார்கள். அங்கும் இங்கும் அசைந்தால் அந்த நெருப்பிலே காய்ச்சின அந்த கம்பியை கொண்டு வந்து அவர்கள் சித்திரவதை செய்வார்கள். கத்தியை வைத்து குத்துவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல இவரையும் சிலுவையிலே கட்டி வைத்து அவர் மீது மலத்தை கழிப்பார்கள். அவருடைய மனைவியும் அமிதமாகவே ஒரு சிறையில் அடைக்கப்பட்டு அவரும் பலவிதமாக சித்திரவதை அனுபவித்தார். நாட்கள் கடந்து போனது. 14 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. இதை கேள்விப்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலர் முன்வந்து அவரை விடுதலை செய்ய வேண்டுமானால் நாங்கள் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும், அவரை மீட்கும் தொகையாக நாங்கள் எவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்ட பொழுது 25,000 பவுண்ட் நீங்க கொடுப்பீர்களானால் இந்த மனிதனை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் பேரம் பேசினது. அதற்கு மேலாக அந்த மிஷனரிகள் பணத்தை செலுத்தி நிரந்தரமாக சிறைந்து வெளியே கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு சிறைக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வராதபடிக்கு நிரந்தரமாக அவரை விடுதலை செய்து அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்தார்கள். அதை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற மீட்பு நித்திய மீட்பு என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 9 அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிற மீட்பு நித்திய மீட்பு என்று வேதம் சொல்கிறது. என்றென்றைக்கும் அடிமைப்படாதபடிக்கு முழுவதுமாக அவர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. எபிரேயர் 7 அதிகாரம் 22வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஒரு மனிதனை நீங்க விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க என்று சொன்னால் ஷூரிட்டி 4 பேர் கொடுப்பாங்க என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. எபிரேயர் 7 அதிகாரம் 22வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு பிணையாளியாக எழுதப்பட்டிருக்கிறது. Jesus himself became the surety for us. ஒவ்வொருவருக்கும் அவர் ஷூரிட்டியாக நின்றார் என்று கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, நாம் ஒவ்வொருவரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 23வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது, நாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 1 அதிகாரம் 6 8 வரையுள்ள வேத பகுதியை வாசித்து பார்க்கிற பொழுது நாம் முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்கிறோம், முழுவதுமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 14வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது நாம் முழுவதுமாக மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் சாத்தான் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. எனவே சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசியர் 4:27 வேதம் சொல்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் சத்தியத்தை அறிந்திருப்பீர்களானால் சத்தியம் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கும். இந்த நாளிலே நீங்கள் யாரும் விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சுதந்திரத்தினை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையே வாழ்த்துதலை தெரிவித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா தலைகளை காத்து கண்களை மூடி ஒரே நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே, நீ கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த மீட்பை ஒவ்வொருவரும் அனுபவிக்கத்தக்கதாக, இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கத்தக்கதாக, இந்த விடுதலை அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கி
பாவத்தில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த விடுதலை